ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, டிஆர்பியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஜி டிஆர்பிக்கு அரவுண்ட் 9 சப்ஜெக்ட்ஸ்க்கு 9 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அரவுண்ட் 2222 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதில் பாட்னி ஒரு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ அதுக்கான வேகன்சிஸ் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்னி பொறுத்த வரைக்கும் சிலபஸில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த 10 யூனிட்ஸை நம்ம சிலபஸ் வைஸ் டீகோட் பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாட்னியில் ஓவராலாக மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 யூனிட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோர் பாட்டனி நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோன்னா, ஸோ வைரஸ், பாக்டீரியா, ஃபைக்காலஜி அண்ட் மைக்காலஜி. ஸோ அதில் வைரஸ் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸில் டிஸ்கவரி, ஸ்ட்ரக்சர், வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த பிளான்ஸ், அதோட சிம்டம்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் வைரஸஸ், ஜீனோம் ஆர்கனைசேஷன், ரெப்ளிகேஷன்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதோட டிஸ்கவரி, அதோட கிளாசிஃபிகேஷன், இப்போ வைரஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, லைக் அதோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் ஷேப் எப்படி இருக்குது, லைக் அதெல்லாம் சில கீ கான்செப்ட்ஸ்லாம் வரும் இல்லையா வைரஸ் கான்செப்ட்ஸ். ஸோ வெரியான்ஸ்னா என்ன, ப்ரையான்ஸ்னா என்ன, விரியாய்ட்ஸ்னா என்ன, ஸோ வைரஸாய்ட்ஸ்னா என்ன, ஸோ அந்த மாதிரியான கீ டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது இல்லாமல் பிளான்ஸில் ஏற்படுற வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், லைக் அதோட சிம்டம்ஸ் என்ன, அதோட டிரான்ஸ்மிஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் பற்றி படிக்கணும், டொமேட்டோ ஸ்பில்டட் வில்ட் வைரஸ் பற்றி படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிசீசஸ், அதோட சிம்டம்ஸ் என்ன, அதோடைய டிரான்ஸ்மிஷன் ஏஜென்ட் என்ன, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன, ஸோ அந்த ஆங்கிளையும் நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது இல்லாமல் வைரஸ் நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா அதோட ஜீனோம் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதோட அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ரீப்ரொடக்ஷன் வைஸ் என்ன, அதே மாதிரி அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ த எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த வைரஸுங்கிற டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணணும். அதே மாதிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்க மாதிரி டிஸ்கவரி, அது டிஸ்கவரி மீன்ஸ் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், டெக்னிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே வைரஸ், பாக்டீரியா, ஃபைக்காலஜி, மைக்காலஜி எல்லா டாபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக நம்ம சிலபஸை டீகோட் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கவரி, கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட நியூட்ரிஷன் என்ன, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன, ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் என்ன, அதோட எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இதையுமே நம்ம கவர் பண்ணணும். இப்போ பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்குறப்போ ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ரீப்ரொடக்ஷன் வைஸ் நம்ம பார்த்தோன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதே மாதிரி ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன்னா என்ன, வெட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன்னா என்ன, அதே மாதிரி கேஸ் ஸ்டெரிலைசேஷன், ரேடியேஷன் மூலமாக நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது, ஃபில்ட்ரேஷன் மூலமாக நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது, இப்போ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் கொஷின்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே படிக்கணும். அதே மாதிரி ஃபைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்கேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அண்ட் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் என்ன, பிக்மெண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் அதோட செக்ஷுவாலிட்டியில் என்ன மாதிரியான எவோல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, ஆஸ் யூஷுவல் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன. அது இல்லாமல் கொஞ்சம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் டெப்த்தாக இப்போ அனாபினா, நாஸ்டாக், ஸ்பைருலினா ஆல்கேக்குள்ளே வர இந்த பர்டிகுலர் ஃபேமிலிஸ் லைக் அனாபினா, நாஸ்டாக், ஸ்பைருலினா, டைஆட்டம்ஸ், கிளவிடோமோனாஸ், ஈடோகோனியம் இதோ எல்லாத்தோடைய லைஃப் சைக்கிள், ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன், லைஃப் சைக்கிள். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்லையும் இந்த எல்லாத்தையும் நம்ம பண்ணால் கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லைக் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட ஆர்கனைசேஷன் யூஸ்வலாக வரது தான், ஓகேவா? அது கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, அதோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, நியூட்ரிஷனுடைய மோட்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன, அதோட எக்காலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபைக்காலஜியில் படித்த மாதிரி சேம் கிரிட்டேரியாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும் இந்த டாப்பிக்கு நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்டீரியா அண்ட் வைரஸில் பார்க்காம இங்கே ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக்காக அனாபினா, நாஸ்டாக் மேலே கொடுத்துருந்தாங்களே அதோட ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன், லைஃப் சைக்கிள் படிக்க வேண்டிய மாதிரி இந்த மைக்காலஜியில் பார்த்தாலும் ரைசோபஸ், அகாரிக்கஸ், பக்சீனியா அண்ட் செர்கோஸ்போரா இதோடைய ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு போர்ஷன் தான் இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். பட் நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறப்ப வி கேன் டேக்கிள் த போர்ஷன்ஸ், ஓகேங்களா? செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லெச்சினாலஜி, பயாலஜி அண்ட் டெரிடாலஜி. ஸோ லிச்சனாலஜி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன சேம் தான், ஓகேவா? அதே தேலஸ் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம சொல்லணும். ரீப்ரொடக்ஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன வந்து இதில் இருக்குது, அதோட அக்கரன்ஸ் எந்தெந்த இடத்துலாம் அது அக்கர் ஆகுது, அதோட கிளாசிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன. இப்போ எல்லாம் கிளாசிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அடுத்து எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, இன்ஸ்பெசிஃபிக்காக தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோரைசா பற்றி தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோரைசா பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே போத் மைக்ரோரைசா அண்ட் எண்டோமைக்ரோரைசா ரெண்டுமே நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் சேம் அதே கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளாசிஃபிகேஷன், ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஸோ இதெல்லாமே படுத்து கடைசியாக சொல்லியிருக்காங்க லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெர்கான்டியா, ரிக்ஸியா அண்ட் த பாலிட்ரைக்கம். இந்த மூணுனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ரைட், லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அது டெரிடாலஜி பொறுத்த வரைக்கும் சேம் திங், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளாசிஃபிகேஷன், இது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவாங்க பேஸ்ட் ஆன் ஸ்மித் கிளாசிஃபிகேஷன் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அது ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைலோட்டம், லைக்கோபோடியம், செராஜினெல்லா, ஸ்டெல்லர் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஹெட்ரோஸ்போரி அண்ட் சீட் ஹேபிட், ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த அங்கெல்லாம் நம்ம படிச்சலாம். இந்த செகண்ட் யூனிட் நம்மளுக்கு கவர் ஆகிடும். ஸோ இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அதோடைய ஹிஸ்ட்ரி நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, அதோட ரீப்ரொடக்ஷன் என்னவா இருக்குது, அதோட நியூட்ரிஷன் மெத்தட்ஸ் என்னவா இருக்குது, டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னவா இருக்குது, அதோட எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னவா இருக்குது, லைக் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க கோராக எல்லா யூனிட்ஸ்லையுமே அவங்க நம்மள்ட்ட டிமாண்ட் பண்ணுறது. இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைக்காலஜியாக இருக்கட்டும், மைக்காலஜியாக இருக்கட்டும், இந்த ஏரியாஸில் என்ன பண்ணுறாங்க இன்ஸ்பெசிஃபிக்காக சில இண்டிவிஜுவலாக ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்து அதை படிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா, மெர்கான்டியா, ரிக்ஸியாலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதில் கூடுதலான கவனம் செலுத்துகிறப்போ இந்த 2 யூனிட்ஸுமே நம்ம என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு நீட்டாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ரைட், ஸோ செகண்ட் தேர்ட் யூனிட் பார்க்குறோம். இப்போது தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஜிம்னோஸ்போம்ஸ், பேலியோபாட்னி அண்ட் எவோலுவேஷன். ஸோ ஜிம்னோஸ்போம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிம்னோஸ்போம்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது ஸ்போனுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்போனோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, வாட்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, வாட்ஸ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், வாட் இஸ் அபவுட் இட்ஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜிம்னோஸ்போம்ஸ், அதே மாதிரி லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்கஸ், பைனஸ் அண்ட் த நீட்டம். அப்போ இந்த மூணோடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் பார்ட். இந்த தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஜிம்னோஸ்போம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அடுத்து பேலியோபாட்னி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, லைக் அந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். ஸோ அந்த கிறிஸ்டேஷன் பீரியட்லேருந்து ஸோ அந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வைஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். லைக் ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட்ஸ்லேருந்து, லைக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு, ஜியாலஜிக்கலி எப்படிலாம் ஆர்கனிசம் எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் நம்ம படிக்கிறதுனால ஸோ டிஃப்ரெண்ட் எராஸ் என்னென்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபோசிலைசேஷன் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் என்ன இருக்குது, அண்ட் இன் ஸ்பெசிஃபிக்காக ரேடியோ கார்பன் டேட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் பொறுத்த வரைக்கும் கார்பன் 14 யூஸ் பண்ணி ஸோ அந்த மெத்தட் ஸ்டடி அதோட ஏஜை ஸ்டடி பண்ணுற அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. அது இன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சயின்டிஸ்ட் ஸோ பீர்பால் சாஹ்னி, ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பேலியோபொட்டானிஸ்ட் இருக்கார் இல்லையா? ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த ஃபீல்டில் என்னென்ன இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செகண்ட் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேலியோபாட்னி ரிலேட்டடாக. அடுத்து தேர்ட் பார்ட் எவாலுவேஷன். ஸோ எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் ஆஃப் லைஃப் நிறைய தியரிஸ் நம்ம இந்த யூனிட்டில் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ லமார்க்கின் தியரியாக இருக்கட்டும், டார்வின் தியரி, ஸோ நிறைய தியரிஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆரிஜின் ஆஃப் லைஃப் பொறுத்த வரைக்கும் தியரிஸ் ஆஃப் எவாலுவேஷன் கொடுத்துருக்கிறது டார்வின், லமார்க் அண்ட் டி ரைஸ். ஸோ இவங்க 3 பேரோட தியரிஸ் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ அடுத்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஆஞ்சியோஸ்போம்ஸ். முன்னாடி ஜிம்னோஸ்போம்ஸ் பார்த்தோம். ஜிம்னோஸ்போம்ஸ், பேலியோபாட்னி, எவாலுவேஷன் தேர்ட் யூனிட்டில் வருது. ஃபோர்த் யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ், அதோட மார்ஃபாலஜி என்ன, அதோட டாக்ஸானமி, டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிஸ் அண்ட் அதோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் சேம் திங், அதோட மார்ஃபாலஜி. இப்போ ரூட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய ஸ்கூல் சிலபஸ்லேயே கவர் ஆகிருக்கும். இப்போ ரூட் மாடிஃபிகேஷன், ஷூட் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோட நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ரூட் சிஸ்டம்ஸ் கொடுக்குறப்ப வாட் ஆர் டிஃப்ரெண்ட் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கியூபோ கிராப்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், லைக் கேரட், ராடிஷ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது. அப்போ ஷூட் சிஸ்டமோட மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டென்ட்ரில்ஸ்லாம் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் லீஃபோட டைப்ஸ் நம்ம பார்க்குறப்ப சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீவ்ஸ் ரெண்டாக பிரிப்போம். அந்த டைப்ஸ் பற்றி படிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிலோடாக்ஸிக்கு பிறகு ஃபிலோடாக்ஸி பற்றி லீஃபோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு நம்ம படிப்போம். அதே மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீஃப் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியிருக்கு இந்த ஆஞ்சியோஸ்போம் மார்ஃபாலஜி டாபிக்குள்ளே படிக்கிறப்ப. கூடவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அதோட ஃப்ளாரோட பார்ட்ஸ் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஸ்டிவேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ப்ளசன்டேஷன் இருக்குது, அண்ட் ஃப்ரூட்ஸு அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ். இதெல்லாமே ஒரு கோர் பாட்னியில் இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கு நம்ம படிப்போம். இங்கே என்னன்னா ஆஸ் ஏ ஹோல். ஓகேவா? இப்போ இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, இப்போ ப்ளசன்டேஷன்னா என்ன, அதோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, ஃப்ரூட்ஸ்னால் என்ன, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஆஸ் ஏ ஹோல் நம்ம என்ன பண்ண வேணும், படிக்க வேண்டியிருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்து டாக்ஸானமி. இப்போ ஆஞ்சியோஸ்போமோட மார்ஃபாலஜி ஆஸ்பெக்டில் 4th யூனிட்டில் ஃபஸ்ட் பார்ட் கவர் ஆகுது. அடுத்து செகண்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமிக்கலி கவர் பண்ணுறாங்க. இப்போ டாக்ஸானமிக்கலி பார்க்குறப்போ ஆஞ்சியோஸ்போம்ஸோட கிளாசிஃபிகேஷன், ஓகேவா, ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல், ஃபைலோஜெனட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்களே. அது ஹெர்பேரியம், ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹெர்பேரியமோட டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் என்ன,
அட் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர்ஸ். அடுத்தது பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது எங்கே இருக்குது, அது என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ஓகேவா. இந்த ஃபீல்ட் ஆஃப் பாட்னியில் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோடைய டிஃப்ரெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாஸ்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ரைட். ஸோ அடுத்து ஸ்டடி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேமிலிஸ், இங்கே தான் கொஞ்சம் ட்ரிக்கியான ஏரியா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சில ஃபேமிலிஸை வந்து சிலபஸில் இன்டைரக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போயசி ஃபேமிலி, ரைட். போயசி ஃபேமிலி, குக்கர்பிட்டேசிய ஃபேமிலி, ஆஸ்டேசிய ஃபேமிலி, சொலனேசிய ஃபேமிலி, அரிகேசிய ஃபேமிலி, யூஃபர்பயசியே, லெகுமினேசியே, லாமியேசியே. ஸோ இந்த ஃபேமிலிஸோட அரௌண்ட் 1 2 3 4 5 6 7 8 ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 8 ஃபேமிலிஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை படிச்சுட்டு அதை கம்ப்ளீட் ஸ்டடி பண்ண பிறகு அதோடைய இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேமிலிஸோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கவர் பண்ணணும், ரைட்டுங்களா. ஸோ அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாட்டனி. இப்போ எக்கனாமிக் பாட்டனி பொறுத்த வரைக்கும் இது ஒரு செப்பரேட் விங், ரைட்டா. ஸோ பேலியோ பாட்டனி மாதிரி எக்கனாமிக் பாட்டனி. ஸோ அதோட சோர்சஸ் என்ன, டிஃப்ரெண்ட் கல்டிவேஷன் மெத்தட்ஸ் என்ன. அடுத்து இப்போ ரைஸ், சுகர் கேன், காட்டன், கிரவுண்ட்நட், இன் ஸ்பெசிஃபிக்காக 4 கிராப்போட நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 4 கிராப்ஸோடைய எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் த பை ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், ரைட். ஸோ அதோடைய எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அனட்டாமி அண்ட் எம்ப்ரியாலஜி. ஸோ அனட்டாமி அண்ட் எம்ப்ரியாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அனட்டாமியில் நம்ம என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கான பேசிஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே வரும். ஸோ இப்போ மெரிஸ்டம் என்ன, மெரிஸ்டமோட டைப்ஸ் என்ன. ஸோ மெரிஸ்டம் டைப்ஸ் பார்க்குறப்போ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னால் என்ன. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, அது செகண்டரி க்ரோத் என்னென்ன, அனலாமஸ் செகண்டரி க்ரோத் என்னென்ன இருக்குது. இப்போ ரூட்டோடைய ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்டெம்மோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன, அது டைகாட் மோனோகாட் லீவ்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக கிரான்ஸ் அனட்டானமி, ரைட்டா. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே அனட்டாமிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, மைனர் டாபிக்ஸ் மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் உள்ள பார்க்குறப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த என்ன பண்ணணும், கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும், ரைட். அடுத்து எம்ப்ரியாலஜி பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்பொராஞ்சியம், மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கெமட்டோஃபைட், ஓகேவா. அடுத்து மெகோஸ்பொராஞ்சியம், இதெல்லாமே ஒரு சின்ன லெவலில், ஓகேவா, ஒரு லைக் மைக்ரோ லெவலில் இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறப்ப நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். பட் நம்மளுக்கு எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு டீட்டெயில்டான ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படிக்க வேண்டியது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னது தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்ஸ்லேயே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரைட். ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்கு படிக்கிறப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மெகாஸ்பொராஞ்சியம் அதோட டைப்ஸ் என்ன, மெகாஸ்பொராஞ்சியமோட அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் கெமட்டோஃபைட், மோனோஸ்போரி, பைஸ்போரி, டெட்ராஸ்போரி, டபுள் ஃபர்டிலேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, அது ட்ரிபிள் ஃபியூஷனுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம், எம்ப்ரியோ டெவலப், மோனோகாட்ஸில் எம்ப்ரியோஸ் எப்படி டெவலப் ஆகுது, ரைட்டா, டைகாட்ஸில் எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுது. அடுத்து அப்போமிக்சிஸ், இது ஒரு செப்பரேட் கான்செப்ட். ஸோ அப்போமிக்சிஸ்னால் என்ன, பாலி எம்ப்ரியானினா என்ன, அண்ட் ஆன்தர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சரில் வரும், ரைட். ஸோ அந்த ஆன்தர் கல்ச்சர்னா என்ன, எம்ப்ரியோ கல்ச்சர்ஸ்லாம் அதெல்லாம் டிஷ்யூ கல்ச்சரோடைய சாயல வர ஒரு போர்ஷன்ஸ் இது எல்லாமே, ரைட். ஸோ இதை வந்து 5th யூனிட்டோட இது வந்து அனட்டாமி அண்ட் எம்ப்ரியாலஜியோட 5th யூனிட் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி. ஸோ மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரி பேக்ரவுண்ட் இருக்கும், ரைட். மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் மைக்ரோபயாலஜியோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் எவால்வ் ஆகி வந்திருக்கு, அதோடைய ஸ்கோப் என்ன, ரைட், அதோடைய ஸ்கோப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ட்ரொடக்ஷன் டு மைக்ரோபியல் ஓல். அப்போ ஒவ்வொரு மைக்ரோபியல் ஓல் பற்றி நம்ம படிக்கணும். புரோட்டோசோவா செப்பரேட்டாக பண்ணணும், பாக்டீரியா, வைரஸஸ், மைக்கோபிளாஸ்மா. ஸோ இது எல்லாத்தோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸ், ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கானிஸ்க்கும் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, ரைட். அது டிஃப்ரெண்ட் கல்ச்சர் மெத்தட்ஸ். ஏன்னா இப்போ மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் மெயினாக கல்ச்சரிங் தானே. ஸோ ஒவ்வொரு இது நம்ம எப்படி நம்ம எந்த மெத்தடில் கல்ச்சர் பண்ணணும், எந்த கண்டிஷன்ஸ்லாம் ஆட்டோக்ளேவ் பண்ணணும், ரைட், எப்படி அந்த மீடியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மீடியாவில் அதை வளரும், ரைட். இந்த மாதிரி மைன்யூட் டீட்டெயிலிங்ஸில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த சம்மந்தமான டாபிக்ஸும் என்ன இருக்குது, கவர் ஆகிருக்கு. ஸோ 6th யூனிட்டில் ஃபஸ்ட் பார்ட் இதோட கவர் ஆகுது. செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் பேத்தாலஜி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நத்திங் பட் த ஸ்டடி ஆஃப் த டிசீசஸ் தான். ஸோ இப்போ டிசீசஸில் பிளான்ட்டில் வர டிசீசஸ் பற்றி நம்ம மெயினாக படிக்க போகிறோம். இப்போ பேத்தாலஜியோட ஹிஸ்ட்ரி என்ன, ஓகேவா. அப்போ காமனாக இருக்க
காமன் சிம்டமாலஜி. இப்போ ஃபங்கல், வைரல், பாக்டீரியல் பேத்தோஜன்ஸு, அப்போ அந்த பேத்தோஜன் வருதுன்னா அந்த ஹோஸ்ட் என்னென்ன மாதிரியான டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை எக்ஸர்ட் பண்ணும், எப்படி வந்து எக்ஸிபிட் பண்ணும் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக்காக சில டிசீசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிசீசஸ்க்கான காசட்டிவ் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான எட்டியாலஜி என்ன, அதோட கண்ட்ரோல் மெஷர் என்ன, எட்டியாலஜி. ஸோ லைஃப் சைக்கிள் நம்ம படிக்கணும், ரைட். ஸோ இப்போ பார்க்குற ரைஸில் வர மேஜர் டிசீசஸ், ஒவ்வொரு கிராப்பில் உள்ள மேஜர் டிசீசஸ் தான் நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரைஸில் பார்க்குறப்போ காமனான டிசீஸ் என்னது, பிளாஸ்ட் டிசீஸ், ரைஸ் பிளாஸ்ட். ஸோ ரைஸ் பிளாஸ்ட் சிலபஸில் இருக்குது. காட்டனில் உள்ளது, ஸோ காட்டன் வில்ட் வருமா, ஸோ காட்டன் வில்ட் கொடுத்துருக்காங்க. சிட்ரஸில் உள்ள சிட்ரஸ் கேங்கர். அதே மாதிரி பவுடரி மில்டியூ டிசீஸ் வந்து பெரும்பாலும் நிறைய கிராப்ஸில் வரும், பல்சஸ் கிராப்ஸில் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் வேணால் வரும், பவுடரி மில்டியூ டிசீசஸ் வரும். ஸோ அதை பற்றி படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் ராட், சுகர்கேனில் வர ரெட் ராட்டு, கிரவுண்ட்நட்டில் மேஜர் டிசீஸ் டிக்கா டிசீஸ். ஸோ அதே மாதிரி பிரிஞ்சாலில் வர லிட்டில் லீஃப் டிசீஸ், பனானாவில் உள்ள மோஸ்ட் ஃபேமஸ் டிசீஸ் சொல்லலாம், பனானா பஞ்சிட்டாப் வைரஸ். ஓகேவா. ஸோ இந்த டிசீசஸ்க்கான காசட்டிவ் ஆர்கானிசம் என்ன, அதோட எட்டியாலஜி அண்ட் லைஃப் சைக்கிள்ஸ் பற்றி படிச்சுட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் இந்த சென்ஸ் வந்து நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே கவர் பண்ணணும். பயாலஜிக்கல் கண்ட்ரோல் என்ன இருக்குது, ஃபிசிக்கல் கண்ட்ரோல் என்ன இருக்குது, கல்ச்சரல் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இன்டெகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், ஐடிஎம். ஸோ டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி வந்து இந்த டிசீஸஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதே மாதிரி எந்தெந்த ஃபங்கைசைட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், ரைட். இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் மெத்தட்ஸ் என்னென்ன, அதோட டோசேஜ் லெவல்ஸ் என்னென்ன. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கவர் பண்ணணும். இது வெட்டபிள் பவுடராக கொடுக்குறோமா இல்லை சொல்யூஷனாக கொடுக்குறோமா. ஸோ அந்த இதில் கொஞ்சம் கிளியர் கட்டாக நம்ம என்ன பண்ணணும், படிக்க வேண்டியிருக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஃபிசியாலஜி. பிளான்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோஃபிசிக்ஸ். இல்லை பிளான்ட் ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் லைக் கிராப் ஃபிசியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து வாட்டர் ரிலேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட், இப்போ இம்பிபிஷன்னா என்ன, இப்போ டிஃப்யூஷன் லைக் மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ், ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் பரவுது, அந்த டிஃப்யூஷன் கான்செப்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஆஸ்மாசிஸ் கான்செப்ட் இருக்குது, பிளாஸ்மோலைசிஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரி பேக்ரவுண்டில் இருந்தாலும் பாட்னி பேக்ரவுண்ட்லேயுமே காமனாக வர டாபிக்ஸ் இது எல்லாமே. அடுத்து வாட்டர் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதில் காமனாக உள்ள மெக்கானிசம்ஸ் என்னென்ன, அந்த மெக்கானிசம்ஸ் பற்றி கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அசென்ட் ஆஃப் சாப்பு, டிரான்ஸ்பிரேஷன், அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன, மெக்கானிசம் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிரான்ஸ்பிரேஷன். கட்டேஷன் பற்றி தெரியும். ஸோ கட்டேஷன் தான் மேஜர் டாபிக்ஸ். இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதுக்கு எல்லாருமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே மினிமல் சோர்சஸ் எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு பாட்னி புக்கில் இருக்குது. பட் சில இந்த மெக்கானிசம் அந்த மாதிரிக்குள்ளே நம்ம போகும் பொழுது ஸோ இன்டெப்த் நாலேஜ் நம்மளுக்கு வேணும், ரைட்டா. ஸோ அதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ், டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் படிச்சிருப்போம், C3 சைக்கிள், C4 சைக்கிள், கேம் சைக்கிள், ரைட்டா. ஹேட்ச் அண்ட் ஸ்லாக்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் எல்லாமே படிக்க வேண்டிய, கேல்வின் சைக்கிள்லேருந்து ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய, கிளைகாலிசிஸ் சைக்கிள்லாம் நம்ம படிக்கணும். ஸோ அதேமாதிரி ரெஸ்பிரேஷன் பார்க்குறப்போ இவரது பாருங்க, ஏரோபிக், அனரோபிக், கிளைகாலிசிஸ் சைக்கிள், கிரெப்ட் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ எல்லாத்தையும் வரப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சைக்கிளில் அந்த சீக்வன்ஸாக நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸையும் மீடியேட் பண்ணுற அந்த ஏடிபி மாலிகுல்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன மைக்ரோ ஏதாவது ஒரு மீடியேட்டர் ஏதாவது வருதா, அதாவது கேட்லிஸ்ட் ஏதாவது வருதா, இல்லை எத்தனை ஏடிபி இல்லை எத்தனை NADP இல்லை எத்தனை FAD மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏரியாவை ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா ஸோ நைட்ரஜன் மெட்டபாலிசம், இப்போ நைட்ரஜனோட சோர்சஸ் என்னென்ன, அதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதே மாதிரி மெட்டபாலிசம், லைக் மெட்டபாலிசம் பார்க்குறப்போ சிம்பயான்டிக் அண்ட் நான் சிம்பயான்டிக், ஸோ நைட்ரஜன் சைக்கிள். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த நைட்ரஜன் டாபிக்ஸ் நம்ம டீல் பண்ணணும். அடுத்து ஃப்ளாரிங்கோட ஃபிசியாலஜியை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸில். அப்போ ஃபோட்டோ பீரியாடிசம்னா என்ன, அடுத்து பிளான்ட் க்ரோத்துக்கு உள்ள சப்ஸ்டன்ஸாக PGR சொல்லுவோம் இல்லையா, பிளான் க்ரோத் எகேட்டர். ஸோ அதை பற்றியோட நேச்சர் என்ன, அதோட கெமிக்கல் நேச்சர் என்ன. அப்போ இண்டிவிஜுவலாக PGR ஸ்பெசிஃபிக்காகவே இவங்களே கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ ஆக்சின்ஸு, ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், அப்ஜிசிக் ஆசிட் அண்ட் பிராசினோஸ்டிராய்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தோடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன. இப்போ நம்ம பிளான்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன விஷயம் நடக்கும். ஸோ அந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, சிலபஸில் நம்ம படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்துக்கணும், இட்ஸ் நாட் அ ட்ரிக்கி ஒன். ஸோ ஈஸியாக மேனேஜபிள், நல்ல ஒரு ஸ்கோரிங்கான ஒரு பார்ட்னு கூட நம்ம சொல்லலாம், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி. ஸோ பயோகெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பயோபாலிமர்ஸ் பற்றி படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பயோபாலிமர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் தேர் மோனோமர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் உள்ள நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் புக்லேயுமே கவர் ஆகும். பேசிக் லெவலில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டிஃப்ரெண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதோட மெக்கானிசம்ஸ் என்னென்ன, அது எனர்ஜி லெவல் என்னென்ன, இது எல்லாமே நம்மளோட 11th 12th உள்ள நியூட்ரிஷன் டெக்ஸ்ட் புக்லேயே கவர் ஆகும்.
பட் நம்மளுக்கு நான் திரும்ப சொல்கிறது அதே தான், நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் தேவை, அது ஸ்கூல் புக்ஸுங்கிறது கண்டிப்பாக இட்ஸ் நாட் எனஃப். ஓகே, பேசிக் ஐடியா பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல், ரைட்? ஸோ அடுத்து என்சைம்ஸு. ஸோ என்சைம்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அடுத்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு என்சைமோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் என்னென்ன, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் கவர் பண்ணுறப்ப பயோகெமிஸ்ட்ரி நம்மளுக்கு முடியுது, ரைட்? அடுத்து பயோஃபிசிக்ஸ். பயோஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி, ஏடிபி, photophysiology, light emission, fluorescence and phosphorescence, bioluminescence, light absorption. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே ஃபிசிக்ஸு பயாலஜி கலந்த மாதிரி வரும், சரியா? ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் ட்ரிக்கியான ஏரியா, பட் வி ஹாவ் டு பி அவர், ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பயோஃபிசிக்ஸ் ஹெட்டிங்கில் வருது. ஸோ இப்போது இந்த பிளான் ஃபிசியாலஜி, லைக் கிராப் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோஃபிசிக்ஸ் மூணும் சேர்ந்து யூனிட் நம்பர் 7 வச்சுருக்காங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 8 சைட்டாலஜி, ஜெனட்டிக்ஸ், பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஹார்டிகல்ச்சர், ஓகேவா? ஸோ இது யூனிட் நம்பர் 8 இருக்குது. இப்போ சைட்டாலஜி பொறுத்த வரைக்கும் செல் பயாலஜி தான், ரைட்? ஸோ செல் ஆர்கனைசேஷன் என்னென்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், இப்போ ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ்னால் என்ன, யூகாரியோட்டிக் செல்ஸ்னால் என்ன, அதோட ப்ரெசன்ஸ், இப்போ இது எது இருக்கும், எது இருக்காது, ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, மைட்டோகாண்ட்ரியா இருக்குமா, கால்ஜி அப்பாரட்டஸ் இருக்குமா, ஸோ ஒவ்வொரு பேஸில் அதோட டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சைக்கிள்ஸ், இந்த சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ செல் சைக்கிளில் 2 பார்க்குறோம், மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ். அடுத்து அதோட செல் ஆர்கனல்ஸ், இப்போ ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ், இப்போ மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய எனர்ஜி லெவல் என்ன, ஓகேவா? ஸோ அதோட பேசிக்கான ஃபேக்ட்ஸ் என்னென்ன, அதே வந்து கால்ஜி அப்பாரட்டஸ்னால் என்ன, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன, லைசோசோம்ஸ்னால் என்ன, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல் மெம்பரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இப்படி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம படிக்க வேண்டியிருக்கு, அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்லையுமே நிறைய டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் கொஞ்சம் பிட் மேனேஜபிளான ஒரு ஏரியா தான், ஓகேவா? கால்ஜி கொடுத்துருக்காங்க, அவங்களே பாருங்கள். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்ஜி பாடி, லைசோசோம், ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இது எல்லாத்தோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆரிஜின், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அடுத்து குரோமோசோம்ஸோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குது, இன் ஸ்பெசிஃபிக்காக த டூ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, லாம்ப்ரெஷ் அண்டு பாலிட்டின் குரோமோசோம். ஸோ அதை பற்றி என்ன பண்ணுவோம், டீட்டெயிலாக கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மெண்டலிசம், மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட் க்ராசஸ், அது டிஃப்ரெண்ட் மெண்டலியன் லாஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அண்ட் த ஜீன்ஸ், லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், மல்டிபிள் அலீல்ஸ், மியூட்டேஷன்ஸ், பிளான்ட்டில் செக்ஸ் டிட்டர்மினேஷன். இது எல்லாமே இண்டிவிஜுவல் கோர் டாபிக்ஸ், ஒவ்வொன்றுமே ஒரு கோர் டாபிக். இது எல்லாத்துலேயுமே ஒரு மச் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படித்தா மட்டும்தான் அந்த ஏரியாஸ் வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா பிட் ட்ரிக்கி. ஒன்ஸ் நீங்கள் அந்த கான்செப்ட்ஸில் கிளியராக இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி மேனேஜபிள் ஏரியா ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும், இந்த ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், ரைட்? அடுத்து பிளான் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல்ஸ், பிளான் ப்ரீடிங்கில் பொதுவாக என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது டிஃப்ரெண்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ப்ரீடிங் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாகவே இருக்கும், ஓகேவா? இப்போ செல்ஃப் பாலினேட்டட் கிராப்புக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ப்ரீடிங் மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், லைக் பியூரின் செலெக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், பல்க் செலெக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், மாஸ் செலெக்ஷன்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், சிங்கிள் ஸ்டேட் டெசன் மெத்தட்லாம் இருக்கும். ஸோ இப்போ செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸுக்குன்னு சொல்லி இந்த மெத்தட்ஸ்லாம் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா என்னது, பியூரின் செலெக்ஷன். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்புக்கு என்னென்ன, கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன், ஹைப்ரிடைசேஷன், வாட் இஸ் மீன் பை இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது ப்ரீடிங்கில் தனியாக இருக்கும் இல்லையா, பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வாட் இஸ் த பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன், அக்ளமடைசேஷன்னா என்ன, ஹெட்ரோசிஸோட டிஃப்ரெண்ட் காசஸ் என்னென்ன, டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, ஸோ அது ஹெட்ரோசிஸில் கவர் ஆகும். அடுத்து வாட் இஸ் மீன் பை பாலிப்ளாய்டி, ப்ரீடிங்கில் பாலிப்ளாய்டினா என்ன, பாலிப்ளாய்டி உள்ள வரப்போ ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி, இந்த ஆக்சுவல் ப்ளாய்டி கான்செப்டே நல்லா படிச்சுங்க, யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டின்னு வரும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்குறப்ப ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி, ஸோ அதுக்குள்ளே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எப்படி வந்து இந்த ஆட்டோ பாலிப்ளாய்டியாக இருக்கட்டும், இல்லை அல்லோ பாலிப்ளாய்டியாக இருக்கட்டும், ஹவ் யூ ஆர் யூட்டிலைசிங் தோஸ் டெக்னிக்ஸ் ஆர் டெக்னாலஜிஸ் இன் டு த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இது நம்ம படிக்கணும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு hybridization techniques. What is hybridization? What are the different methods of hybridization, like mass hybridization or distant hybridization, and அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, அது பர்டிகுலர் இன் கிராப்ஸை கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிராப்பு, காட்டன், பேடி அண்ட் சுகர் கேன். இப்போ காட்டனில், பேடி, சுகர் கேனில் என்னென்ன மாதிரியான ஹைப்ரிடேஷன் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ரைட்? ஸோ இதெல்லாமே இதில் கவர் ஆகும். அடுத்து
ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ரைட். ஸோ ஸ்கோப் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் என்ன, ஹார்டிகல்ச்சர் பிளான்ஸாக நம்ம எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அது லைக் த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆர்னமெண்டல் கிராப்ஸு, கார்டன் கிராப்ஸு. அது கார்டனிங் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஆஃப் கார்டனிங் என்னென்ன இருக்குது ரைட்டா. இப்போ வந்து ராக்கெட்ரி கார்டனிங், பொன்சாய் கார்டனிங், கிச்சன் கார்டன், லான் மேக்கிங், ஃப்ளோரிகல்ச்சர் டீல்ஸ் வித் த ஃப்ளார்ஸு, கல்டிவேஷன் ஆஃப் கமர்ஷியல் பிளான்ட்ஸ் லைக் ஜாஸ்மின், அதோடைய ப்ராபகேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன, கட்டிங் மெத்தட்ஸ் என்னென்ன, கிராஃப்டிங் மெத்தட்ஸ் என்னென்ன, என்ன டிஃப்ரெண்ட் லேவரிங் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் வாட் இஸ் பட்டிங். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணுறப்ப ஹார்டிகல்ச்சருக்கு ஒரு அவுட்லைன் ஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இன்டெப்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவுட்லைன் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் போகும்பொழுது வி கேன் டீல் த பர்டிகுலர் டாபிக் ரைட். நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 9. யூனிட் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் பிளான்ட் எக்காலஜி, என்விரான்மெண்ட், கன்சர்வேஷன் பயாலஜி அண்ட் ஃபைட்டோ ஜியோகிராஃபி. ஸோ பிளான்ட் எக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பயோட்டிக் அண்ட் த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, வாட் இஸ் பிளான்ட் சக்சஷன், வாட் இஸ் எக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், வாட் இஸ் ரோஃபைட், ஹைட்ரோஃபைட்ஸ், எபிஃபைட்ஸ். ஸோ அதோட பேஸ் ஆஃப் நம்ம எப்படி சொல்கிறது, எந்த இடத்துல அது வளருதுங்கிறத பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஃபுட் செயின், அது ஃபுட் செயின் ஃபுட் வேவ் வந்து பேசிக்காக தான் நம்ம ஸ்கூல் கவராக இருக்கும். ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் என்னென்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் வேவ் எப்படி இருக்குது, ஹவு தே பொசிஷன் இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த எக்காலஜிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் லைக் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமா, அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமா, டெசர்ட் எக்கோசிஸ்டமா ரைட்டா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டத்தை நம்ம படிக்கணும். அடுத்து எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ். எக்கலாஜிக்கல் பிரமிட் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படின்னா என்ன, அந்த 3 பிரமிட்ஸ் சொன்னோம் இல்லையா, பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி, பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸு ரைட், அதை பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 3 வரும். அந்த 3 கான்செப்ட்ஸ் நம்ம படிக்கணும். அது நியூட்ரியன் சைக்கிள்ஸ்னப்போ ஒன்றும் கிடையாது, வாட்டர் சைக்கிள்லேருந்து கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள்ஸ், இதெல்லாமே நம்ம நியூட்ரியன் சைக்கிளில் நம்ம படிக்கணும் ரைட். ஸோ அடுத்த என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பொல்யூஷனில் மெயினாக ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் 3த்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன மெயினாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அதோட காசஸ் என்னென்ன, அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளீஷன். ஸோ ஆல்மோஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஆசிடோட இம்பாக்ட்ஸ் என்னென்ன, ரெமடியல் மெஷர்ஸ் கொடுத்து க்ரீன் பில்டிங். அப்போ க்ரீன் பில்டிங்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் நம்மளோட அட்டென்ஷன் கிடைக்காது. ஏன்னா பெருசாக நம்மளோட புக்ஸ்லேயுமே பெரிய ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அப்போ க்ரீன் பில்டிங்னா அது க்ரீன் பில்டிங் கோட்ஸ்லாம் நிறைய உண்டு. அப்போ அதெல்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது, ஒருவேளை கொஷின்ஸ் அந்த ஏரியாஸ்லேருந்து வந்துச்சுன்னா we can manage the portion right. So next conservation biology பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது, அது எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணுறோம். லைக் ஒன்றும் கிடையாது, இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன். அப்போ அது இருக்குது அந்த நேஷனல் பார்க்ஸு, சான்ச்சுரிஸ், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இருக்குது, பயாலஜி பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ஸோ அதை ரெண்டாக பிரிப்போம் ரைட்டா. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் ஆஃப் கன்சர்வேஷன். இப்போ ஏஜென்சினா இப்போ IBPGR கூட சொல்லலாம், இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ். இந்த மாதிரி இருக்க மற்ற இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நேஷனல் ஏஜென்சிஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நேஷனல் ஏஜென்சிஸ்னால் இது கூட கேட்கலாம், லைக் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அப்போ அதோடைய ரோல் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், நான் IUCNோட கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி IUCN கூட கேட்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏஜென்சிஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக ஒரு சுருக்கமாக படித்து வச்சுக்கணும் ரைட். நெக்ஸ்ட் ஏஃபாரஸ்டேஷன். வாட் இஸ் ஏஃபாரஸ்டேஷன், வாட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏஃபாரஸ்டேஷன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம படிக்க வேண்டியிருக்கு ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைட்டோஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபைட்டோஜியோகிராஃபி. அடுத்து வாட் ஆர் டிஃப்ரெண்ட் types of vegetations found in India like tropical evergreen or tropical deciduous forest இருக்கு, mangrove vegetations இருக்கு, with special reference to Tamil Nadu. So as a India, as a national level நம்ம படிக்க வேண்டியிருக்கு. Also we have to study in the state level with reference to தமிழ்நாடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராங்கேரோடைய லைஃப் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது. அடுத்து ரிமோட் சென்சிங் ஆஃப் வெஜிடேஷன், ஃபோட்டோ இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ரிமோட் சென்சிங்கோடைய டெக்னாலஜியோடைய அப்ளிகேஷன்ஸ் தான் ரைட். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா இந்த யூனிட் வந்து ரைட் ஈஸி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மெமரைசேஷன் அப்படிங்கிறத தாண்டி இங்கேயுமே வந்து என்னது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மற்ற யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு 5 யூனிட்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது டோட்டல் ரிவர்சல். ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது ஃபேக்ட்ஸ் நம்ம மெமரைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா. அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி ஃபேக்ட்ஸ் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். பட் இந்த ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் என்னது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
லைக் ஒரு பிட் ஈஸியான டாபிக்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம் when compared to the earlier topics, right? ஸோ நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் பயாலஜி பார்த்தாச்சா? ஸோ ஃபைட்டோஜாகிரபி, ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர். ஒரு 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பார்ட்ஸ் முடிக்கிறப்போ யூனிட் 9 it has been almost completed. So the final part, the 10th part of the botany syllabus என்னது? Plant biotechnology, bioinformatics and molecular biology தான் யூனிட் 10ல் கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறப்போ அதோட ஹிஸ்ட்ரி என்னென்ன, அதோட ஸ்கோப் என்னென்ன, வாட் ஆர் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இந்த ஃபீல்ட் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். சரியா? ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எந்தெந்த ஃபீல்டில் எப்படிலாம் வந்து நம்ம பயோடெக்னாலஜியை நம்ம அப்ளை பண்ணுறோம், இந்த சென்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஃப்ரெண்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பிளான்ட்டுக்கு விச் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் எஃபெக்டிவ். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். அது பயோ பெஸ்டிசைட்ஸ்னால் என்னென்ன, வாட் ஆர் டிஃப்ரெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் என்னென்ன இருக்குது, இன்சுலின்ஸ், இன்டர்ஃபெரான்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பயோ ரெமடியேஷன் கான்செப்ட். ஸோ பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே வி ஆர் யூட்டிலைசிங் த பயோடெக்னாலஜி, ரைட்? ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸில் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அங்கேயே வந்து ஆன்தர் கல்ச்சர் அண்ட் என்சைம் கல்ச்சர் இருந்தது, ரைட்? ஸோ இங்கேயே தனியாக ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் யூஸ் பண்ணுற மேஜரான வெக்டார்ஸ் என்னென்ன, அப்போ அந்த வெக்டார் சொல்கிறப்ப பிளாஸ்மிட்ஸ் என்ன, பிளாஸ்மிட்ஸ் பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்கு, பாக்டீரியோஃபேஜஸ் பற்றி படிக்க வேண்டியிருக்கு, வைரல் வெக்டார்ஸு, காஸ்மிட்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸு, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒவ்வொரு பிளான்ஸை டெவலப் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ட்ராட் அதிகமாக இருக்குது, ஒரு ஏரியாவில் பெஸ்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு ரீசைலண்ட்டான வெரைட்டிஸை நம்ம டெவலப் பண்ணுறோம். அப்போ அந்த டெவலப் பண்ணுறதுல அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோடைய ரோல் என்ன, ரைட்? ஸோ அந்த ஆங்கிள்ஸில் பார்க்குறோம். அதே மாதிரி வெடிபிள் வேக்சின்ஸு, ஸோ அதே மாதிரி ஜிஎம்ஓஸ் இருக்கு இல்லையா, ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ், அதில் உற்பத்தி பண்ணுற ஜிஎம் ஃபுட்ஸ். ஸோ அந்த ஜிஎம் ஃபுட்டோடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு எக்காலஜி, இல்லை எந்த ஆஸ்பெக்ட்னாலும் கேட்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸஸ் அந்த டூல்ஸ், பயாலஜிக்கல் டேட்டா பேஸ், அதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, NCBI மாடல். ஸோ NCBI மாடல் அந்த டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ப்ரைமரி டேட்டா பேஸ், செகண்டரி டேட்டா பேஸ்னால் என்னென்ன, அந்த பிளாஸ்ட் நிறைய ஸ்கூல் புக்ஸ்லையுமே அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, பிளாஸ்ட் டெக்னாலஜி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டீனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் டூல்ஸ் அண்ட் ஹோமோலஜி மாடலிங். ஸோ இதெல்லாமே உங்களுக்கே தெரியும், இதெல்லாமே கோர் கான்செப்ட்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் உள்ள கோர் கான்செப்ட்ஸ். ஸோ பட் லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ்லையுமே, ரைட்? ஸோ இந்த டாபிக்ஸ் படிக்கிறப்போ செகண்ட் பார்ட் விச் இஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஓவர். அண்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் இஸ் மாலிகுலர் பயாலஜி. ஸோ ஃபார் மாலிகுலர் பயாலஜி பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் டிஃப்ரெண்ட் நேச்சர் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஜெனடிக் மெட்டீரியல்ஸ், அது நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் RNA அண்ட் DNA, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதோட ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA, வாட் இஸ் த ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA, அட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA, அட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ், கோடான்ஸ், ஆன்டிகோடான்ஸ், ஜீன் ரெகுலேஷன், த ப்ரோகாரியோட்ஸு, லேக் ஆப்ரேஷன். ஸோ இது எல்லாமே மாலிகுலர் பயாலஜிக்குள்ளே வருது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஜென்ரலிஸ்டிக்கான டாபிக்ஸாக இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 6th, 7th யூனிட்ஸ், 8th, 9th யூனிட் பார்க்குறப்ப கொஞ்சம் ஜென்ரலிஸ்டிக்காக இருந்திருக்கும். இதுலேயுமே பிளான் பயோடெக்னாலஜிங்கிறது ஆல்மோஸ்ட் மேனேஜபிள். பட் இந்த 2 டாபிக்ஸும் கொஞ்சம் பழைய மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு ஏரியாஸ்ன்னு சொல்லலாம், ரைட்? ஸோ இவ்வளோதான், மொத்தம் 10 யூனிட்ஸ் அவ்வளோதான். ஸோ 10 யூனிட்ஸ்க்கான சிலபஸ் வந்து ஸோ மேஜரான ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட அகாடமியில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸில் சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஓகேவா, ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்டல் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர், ஓகேவா, கால் பண்ணி உங்களோட கியூரிஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து டீமில் உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அது வெரி பெஸ்ட். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு, டிஆர்பி கிட்டேருந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் அரசு பணி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசு பணியில் இப்போ ஆசிரியர்களுக்கு இன்னும் அதிகமாகவே தெரியும். ஏன்னா இவங்களுக்கான எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக வரது இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ளேம் இருந்தது. பட் அதை தாண்டி இப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் கால் ஃபார் பண்ணி ஹியூஜ் லெவல் வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு எல்லாருமே சரியாக பயன்படுத்திக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரமும் ரொம்ப கம்மியான நேரம் தான், ஓகேவா? ஸோ இந்த டைமில் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி, ஓகேவா, எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸோட இந்த எக்ஸாம்ஸை நம்ம டீல் பண்ணும் பொழுது வி கேன் ஈஸிலி கிராக். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% ஆஃப் சிலபஸ்ங்கிறது இட் இஸ் ஸ்டில் மேனேஜபிள்,
ஓகேவா? இப்போது அந்த கோர் ஏரியாஸில் இந்த ஸ்டார்டிங்கில் உள்ள ஏர்லியர் யூனிட்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இட்ஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கான க்யூரீஸ் இருக்கப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸில் இந்த பிளாட்ஃபார்மில் எடுப்பாங்க. இந்த நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்கும்பொழுது உங்களுக்கான க்யூரீஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.